இது மாதிரி கந்தரி சோறு கட்டார்ல வேற எங்கேயும் கிடைக்காது. அல்சத்ல இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாரையும் பார்த்தா வெள்ளக்கார மாதிரி இருப்பானல். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா எவர்கிரீன் ரெஸ்டாரண்ட் தான் சொல்லுவோம். எவர்கிரீன் அல்சாதுக்கு இன்ட்ரோண்டு தேவையில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் தான். பர்சனலா எனக்கு இங்க விருப்பமான விஷயம் என்னன்னு கேட்டா இவங்களோட மெனுல நிறைய சர்ப்ரைஸான ஃபுட்ஸ் மெனுல போட்டிப்பாங்க. அதுலயும் ஸ்பெஷலா ரைஸ் கொத்தா ஆகிக்கட்டும், சூப் ரைஸ் ஆகிக்கட்டும், சில்லி பரோட்டா, இடியாப்ப பிரியாணின்னு சொல்லி வேற லெவல் மெனு கொஞ்சம் ஈகும். நான் இவங்களோட மெனுல ஆஹா கூட ட்ரை பண்ண மெனு என்னன்னு கேட்டா இவங்களோட வெட்டிங் ரைஸ் உண்மையிலே வேற லெவல் இருக்கும். சிக்கன், பீஃப், கலியா, மாசி சம்பல் எல்லாம் வச்சு ஸ்ரீலங்கோட கல்யாண சாப்பாடு எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதை விட பெஸ்டா இவங்க கொடுத்துட்டு. அடுத்த மண்டே ஈவினிங் இவங்களோட கந்திரி ரைஸை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். வேற லெவல் இருக்கும். ஸ்ரீலங்கால கந்திரி திண்டி இருந்தா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதை விட 2 மடங்கு கூடவா இங்க இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் கொத்து, சில்லி பரோட்டா, இடியாப்பா பிரியாணி எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும். வளமையா தின்ற ஃபுட்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் டேஸ்ட் வேணும்டா கட்டாயம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரைடே இவங்களோட மட்டன் பிரியாணி வேற லெவல் இருக்கும். அதே நேரம் ஸ்பெஷலா இவங்களோட வெட்டிங் செட்டா கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் அடிக்கடி இங்க தான் தின்றது. கட்டார்ல இருக்கிற நிறைய பேர் ஏற்கனவே போய் ட்ரை பண்ணிப்பீங்க. நீங்க விரும்பி தின்ற ஒரு சாப்பாடு எவர்கிரீன் ரெஸ்டாரண்ட்ல என்ன ஈக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்களோட லொகேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். தெரியாத ஆட்களுக்காக வேண்டி சொல்லிக்கோறேன். அல்சாத் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கின உடனே இருக்கிறதா இவங்களோட ஷாப். கூகுள்லயும் இவங்களோட லொகேஷன் எல்லாம் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணிக்கிறேன். போறதுக்கு முந்தி இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் கால் பண்ணி கேட்டுட்டே போங்க. வெள்ளக்கார மாதிரி வாரதுக்கு நான் வாரண்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.